ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள், நல்ல விசேஷ நாள் கொண்டாடுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி உள்ள சமையல் பார்ப்போம். இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக மாறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட், இங்கே உப்பு வச்சுருக்கேன், தாளிப்பு வச்சுருக்கேன், 2 குண்டு மிளகா உடச்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். பாருங்கள், இவங்க கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இவங்க எல்லாம் ஒட்டுக்கா வெந்து வரட்டும். ஆமாம் ஃப்ரெண்ட், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 2 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து முள்ளங்கியும் கேரட்டும் இருக்காங்க. இங்கே 2 டொமேட்டோ இருக்காங்க. இங்கே கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா 2 ஐட்டமுக்கு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருக்காங்கன்னா இஞ்சி, பூண்டு, சிராய், கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வழக்கம் போல் இங்கே என்ன இருக்காங்கன்னா பாசிப்பருப்பு, சோம்பு, மிளகு, ஜீரகம், இவங்க 3 பேரையும் போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு அவிச்சிட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட், எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கரண்டியில் 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன்னு அவங்கள போட்டிருக்கேன். பாருங்கங்க, இந்த இஞ்சி பூண்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சின்ன கரண்டியில் லிங்கம்ஸ் மிளகாய் தூள் 1 கரண்டி போட்டுக்கிறேன். இந்த சின்ன கரண்டியில் இங்கே பாருங்கங்க, இப்போ என்ன போட்டிருக்கேன்னா முள்ளங்கி போட்டுட்டேன். அந்த மிளகாய் தூள் போட்டலாம் அவங்க நல்லா வெந்துனால முள்ளங்கி போட்டுட்டேன், கேரட்டும் போட்டுட்டேன், கொஞ்சம் கருப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேங்க, ஒரு பாதி வெங்காயம். ஏன்னா நம்ம அரைக்கல, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன், பாதி வெங்காயமாக. இவங்க எல்லாம் நல்லா வெந்து முள்ளங்கியும் வெந்து வரட்டுங்க. இங்கே என்ன செய்ய போகிறேன்னா சோயா வந்து வறுவல் செய்ய போகிறேங்க. கொஞ்சம் தாளிப்பு இருக்காங்க, கருப்பிலை இருக்காங்க, அப்புறம் உப்பு இருக்காங்க, வெங்காயம் இருக்காங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வச்சுருக்கேங்க. இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துடலாம் நல்லா. இங்கே பாருங்கள், லேசாக வதங்கினானே இந்த எண்ணெயிலே அரை கரண்டி வந்து சாப்பிட்ற கரண்டியில் பாதி கரண்டி வந்து லிங்கம்ஸ் மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. இதை பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தானே நான் வந்து சோயா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இப்போ சோயா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காக லேசாக தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றலைங்க, தண்ணி தெளித்து விட்ருக்கேன். ஏன்னா நம்ம சோயாலையும் வந்து தண்ணி இருப்பாங்க. இவங்க கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் வறுவல் மாரி வதங்கி வரட்டுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட முள்ளங்கி வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் அவங்க கூட. பாருங்கங்க, இப்போ இந்த சோயாலேருந்து தண்ணிலாம் கொஞ்சம் கரைஞ்சி வராங்க. இந்த டைமில் நான் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் அவங்க கூட வந்து ஒரு டொமேட்டோவும் போட்டிருக்கேங்க. இப்போ சாப்பிடும் போது கொஞ்சம் கிரான்ச்சியாக இருப்பாங்க, ஏன்னா சோயா சாஃப்டாக இருப்பாங்கள்ல. அப்போ இவங்க கூட சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா இருப்பாங்கங்க. இங்கே பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க, காய்கறி எல்லாம் நல்லா வந்துட்டாங்க. நான் இவங்க கூட இன்றைக்கி பால் ஊற்றலை, அப்புறம் வந்து புளியும் போடலைங்க. ஏன்னா டொமேட்டோ போட்டிருக்கோம்ல, அதனால் நான் புளி கொஞ்சம் குறைச்சிட்டேங்க. எங்கே பாருங்கள், நம்மளோட சோயா பரட்டி இருக்கேங்க. சோயா கொஞ்சம் தொக்கு மாதிரி பரட்டி இருக்கேன். முள்ளங்கி சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்களும் வந்து நான் பாலும் ஊற்றலை, டொமேட்டோ போட்டிருக்கேங்க. இவங்களுக்கு காரத்துக்கு 1.5 கரண்டி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்லா காரமாக கரெக்டாக இருப்பாங்கங்க. வயசானவங்க சாப்பிட்றதுக்கும் இந்த மிளகாய் தூள் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்காங்க. ஃப்ரெண்ட், நீங்கள் பார்ப்பீங்க, நான் எப்பயுமே வந்து உப்பு வந்து வெள்ளனையாக போட்டுருவேன் எண்ணெய் கூடியே. நான் ஏன் எண்ணெய் கூடியே போடுறேன்னா அந்த எண்ணெயிலலாம் உப்பு கரைஞ்சிருவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படாதுங்க. நம்ம கடைசியாக நம்ம உப்பு போட்டோமா உப்பு பத்தலை நம்ம எட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருப்பாங்கங்க. நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லா சாப்பாடு முழுவதுமே இந்த கறி முழுவதுமே உப்பாக இருப்பாங்க, கரெக்டாக அந்த டேஸ்ட்டில் இருப்பாங்க. இது வந்து உப்பு குறைவா சாப்பிட்றவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேங்க. அடுத்த ரெசிபி போகலாங்க. இங்கே பாருங்கங்க, அடுத்த ரெசிபி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மீன் தான் பொரிக்க போகிறேங்க. இந்த மீன் பொரிக்கிறதுக்கும் நீங்கள் பாருங்கள், நல்லா ஊற்று பாருங்கள். அந்த எண்ணெயில் வந்து நான் உப்பு போட்டிருக்கேன் லேசாக, ஏன்னா அப்போ தான் எண்ணெய் தெறிக்க மாட்டாங்க மீன் பொரிக்கும் போது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட், மீனையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வெந்தயம் போட்டு புழுங்கரிசியில் சாதம் வடிச்சிருக்கேன். வெந்தயம் போட்டு வடிச்சிருக்கேன் புழுங்கரிசியில். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ஆக்கியிருக்கிறேன்.
இங்கே பாருங்கள், நம்மளோட சோயா வந்து சைவமாக வறுவல் மாதிரி பெரட்டல் செஞ்சுருக்கேன். வறுவல் இல்லைங்க, பெரட்டல் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட், இது வரைக்கும் என்னோடய சமையலை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் கொஞ்சமாக சமைச்சிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து 4 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். அதனால் வந்து 4 பேர், எங்கள் வீட்டில் 3 பேர், 7 பேருக்கு தான் சமைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். அதனால் வந்து நான் கொஞ்சமாக சமைச்சிருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப்பில் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க ஃப்ரெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு ஃப்ரெண்ட். நம்ம நண்பர்கள் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு. நாளைக்கு நல்லபடியாக தமிழ் புத்தாண்டு விசேஷமாக அற்புதமாக சமாதானத்தோடு நம்ம எல்லாம் கொண்டாடுவோம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். பாய்.